நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷ்வா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு ஆரம்பமாக ஒரு நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியாக எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதனால் ஒரு கிறிஸ்மஸ் காலங்களாக இருக்கிற அப்படின்னா ஒரு கவியை பாடிவிட்டு சத்திய வசனத்துக்குள்ள போகலாம் என்று ஆசைப்படுவதால் செபிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரிசுத்தாவியானவரே, பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கேட்குற உள்ளங்களையும் பக்குவப்படுத்தும், தகுதிப்படுத்தும். தாழ்த்துமுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ஆரிருள் வேளையில் கடுங்கோளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்கோளிர் நேரத்தில் ஏழை கோலமதா வாரினில் வந்தது மன்னவனே உன் மாதயவே தயவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருங்காமல் மானிடனானதன் மாதயவே தயவே. ஆரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனே உன் மாதயவே தயவே. தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவால். ஆரிருள் வேளையில் கடுங்கோளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா
31ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன் என்று சொல்லி ஒரு இன்றைக்கு தலைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நல்வார்த்தை நான் நிறைவேற்றுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார் என்று சொன்னால் அநேக ஜனங்களுக்கு நல் வார்த்தைகளை போதித்திருக்கிறார். துன்மார்க்க சீபத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணும்படியாக அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலேயும் இந்த நல்வார்த்தை எப்படி இந்த 2024 ஆண்டு முடிய போகிறது, நிறைவாகிறது. ஆனால் புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம காலை எடுத்து வைக்கிறபடினால நம்ம கர்த்தருக்குள்ள நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் ரெட்டிப்பான நன்மையை தர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு சிலுவை மரத்தில் பிதாவே தாங்கள் செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அங்கே சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் வசனத்திலே. ஆனால் அதோட முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் மன்னிச்சிட்டார், எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டார். சிலுவை மரணத்தில் இருக்கும்போது அவர் மன்னிச்சிட்டார். ஆனால் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருங்கிறது தெரியல. ஏதோ அவர் மறித்துட்டார், சிலுவையில் அடிச்சிட்டோம். அநேக துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறவர்களுக்கு அவருடைய போதனைகளை தெய்வ வார்த்தைகளை போதிக்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் இடரில் இருந்தவர்களை சிலுவையில் அடித்தார்கள். இப்பொழுது நம்ம இந்த இயேசு கிறிஸ்து நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் என்பதற்காக இங்கே எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இங்கே பேசியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி பேசுகிறதை பார்க்கும் பொழுது இதோ உலகத்தில் உள்ள மனிதர்களை அத்தனை பேருக்கும் இவரே தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், வேறு தேவன் இந்த பூமியில் இல்லை. அதனால் இன்றைக்கி அநேகர் நினைக்கலாம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அநேக உள்ளங்கள் யோசிக்கிறது. கிடையாது பிரியமானவர்களே. உலகத்தில் ஒரு தேவன் உண்டு அப்படின்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து எல்லா சனத்துக்கும் எல்லா மக்களுக்கும் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அங்கே முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி கரெக்டாக எழுதியிருக்கிறார். 9ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறவு என்று எண்ணப்படும் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்கூட்டியே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி விசேஷமாக அநேக போதர்களை சொல்லியிருக்காங்க. 750 ஆண்டுகளுக்கு முன்னதாக தெளிவாக எழுதியிருக்கிறார் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. அதில் எரேமியா தீர்க்கதரிசி எழுதும்போது நல்வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கே பேசியிருக்கிறார். ஜனங்களோடு பேசும்பொழுது நீங்கள் இப்படி பாவத்திலே கிடக்கிறது சரியில்லை, இந்த தேவனை விசுவாசிக்காமல் நீங்கள் இருக்கிறபடினால அது சரியில்லை அப்படிங்கிறதுக்காக எல்லா ஜனங்களையும் கூட்டி உங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதே எரேமியா தீர்க்கதரிசி தான் சொல்வார், 2ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியிலே சொல்வார், மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று ஜனங்களோடு பேசியிருப்பார். அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி வச்சுருக்கிறோம்? நேற்றைய தினத்தில் நான் ஒரு லோடோடு வந்துக்கிட்டு இருக்கேன் டிராக்டரில், ஒரு வண்டி குப்புறத்துக்கு போட்டுட்டான், ஒரு பைக்குக்கார மோதி அப்படியே அங்கே வச்சு ஆக்சிடென்ட், பாஸ்ட்லே ஆல் அவுட். அது என்னையா அப்படின்னு கேட்டால் தண்ணி போதையில் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ரோடு பூரா ஒரே ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கு, எக்கச்சக்கமான ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் அதே ரத்தத்து மேலே வண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்றைக்கி கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினதற்கு இப்படி குடிபோதில் விழணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படலை. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்.
அவரை ஏற்றுக்கொள்வதற்காக தான் இன்றைக்கி சகல ஊழியர்கள் பிரயாசப்பட்டு பிரசங்கிக்கிறாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த தேசத்தை எப்படியாவது கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும், ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யணும், அவருடைய தாகத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம தன்னை ஒப்பு கொடுக்குறோமா, இல்லை கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம மேலே எடுக்கிற துண்டை உதறி போடுறத பூரை கலத்தி போட்டு போகிறோமா? இந்த வருகிற ஆண்டிலே, புதிய ஆண்டிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அநேக கஷ்டங்கள் என்னென்னு கேட்டால், அந்த பையனுக்கு 2 பிள்ளை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, யார் காப்பாற்றுவா? யோசிக்கணும். அப்போ நமக்கு ஒன்றும் செய்யாது, நமக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி பாவத்திலே நம்ம இருந்தோம்னு சொன்னால் எப்படி தேசம் ஒரு ஆறுதல் அடையும், ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும்? இவைகள் எல்லாவற்றுக்கும் அங்கே இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே போட்டிருக்கிறது. ஓகே, 30ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே போட்டிருக்கிறது. புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி சிமியோன்கிறவன் அந்த இயேசு கிறிஸ்துவ பிறப்பை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆறுதலாக இருந்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கி இஸ்ரவேல் மக்கள் ஆறுதல் இல்லாத அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. ஒரே போராட்டம், ஒரே யுத்தக்களம். அப்போ இதெல்லாம் நிற்கணும், இந்த யுத்தக்களம்லாம் நிற்கணும், இந்த போராட்டம்லாம் நிற்கணும் அப்படி என்பதற்காக இந்த குழந்தையை எப்படி செய்யணும், அபிஷேகம் பண்ணணும் என்பதற்காக இந்த சிமியோனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அந்த குழந்தையை, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த குழந்தைய சிமியன் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நம்ம பிள்ளையும் எத்தனையோ பிள்ளைகளை அநேகர் பெற்று வளர்க்குறாங்க. நம்ம வார்த்தை தேவ வார்த்தையை நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? இஸ்ரவேல் மக்கள் பிள்ளையை தூங்கும்போதே ஆண் பிள்ளைகளாக இருந்தால் இவன் இஸ்ரவேலனுக்கு ரட்சகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசிப்பாங்களா, ஜெபிப்பாங்களா? நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? அப்படி நம்ம ஜெபம் பண்ணி தான் அந்த பிள்ளையை நம்ம வளர்த்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளை தவறான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிரியமானவர்களே. அப்போ அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தை எதற்காக ஜெபம் பண்ணும்போது கற்பத்தில் வவுத்தில் வச்சு யூதர்கள் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். அநேக துன்மார்க்க சீவியத்தில் வாழக்கூடிய மக்கள் உலக வேஷம் போட்டு இன்றைக்கி அநேக தேசங்கள் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. இந்த தீட்டை மாற்றுவதற்காகத்தான் இந்த இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். அதில் 23வது வசனம் 2ஆம் அதிகாரம் லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே வசனத்திலே போட்டிருக்கிறது. 2:23 முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை யூதர்களில் எந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த இஸ்ரவேல் நாட்டு வழக்கத்தின்படி இந்த கர்த்தரோட ஊழியத்துக்கென்று அர்ப்பணிப்பாங்க. பிரியமானவர்களே, அந்த பிள்ளையை அர்ப்பணிக்கும்போது அதை சாதாரணமாக ஒரு வசதி உள்ளவங்களாக இருந்தால் ஆடு மாடுகளை பலியிடுவாங்க. ஆனால் இவருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு புறாவை மட்டும்தான் பலியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தும் பொழுது நீங்கள் இனி புறாவையும் சிந்த வேண்டாம், எதையும் வெட்ட வேண்டாம், ஆடு மாடு எல்லாம் வெட்ட வேண்டாம், நீங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்க அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, எல்லா பலியையும் அவர் போக்கி விட்டார். இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்து பாவத்துக்குள்ளே மூடிக்கொண்டு கிடக்கிறார்கள். அதனால் பாவமானது எங்கே இருந்து வருகிறது? கர்த்தரை செபிக்கலை அப்படின்னா, செபம்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பாவம் தான் அவனை ஆழ்ந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னால் புறஜாதிக்கு ஒளியாகவே என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையாக வெளிப்பட்டார். மகிமைனா என்ன? மகிமையை பற்றி நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் நோய் நொடி இல்லாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். செய்கிற வேலைகளில் மகிழ்ச்சியாக இருக்கணும், வியாபாரங்களில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். வியாபாரம் பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு பக்கம் நஷ்டம் வந்து கொண்டே இருக்குது, நான் வெளியே சொல்ல முடியல
அப்படின்னு சொல்லி படித்து கொண்டே பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் பரீட்சையில் பாஸ் ஆகிடுன்னு அதுவும் வெளியே சொல்ல முடியலை. எல்லா விதத்தை விட இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வேதத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஒரு முன்னேற்றமாக இருக்கும் பிரியமானவர்களே. இது கடைசி காலமாக இருக்கிறபடினால இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கி சிறு குழந்தையாக இல்லை. அவர் பெரியவராக இருந்து அவர் சிலுவை மரத்தில் அடிபட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் அவருடைய பிறப்பு இன்னைக்கு திருமணமாகி இவர் பிறந்தாருங்கிறதுக்கு இல்லை. பிதாவோட சித்தத்தின்படி அவருடைய நிழல்னால் இந்த இயேசு பிறந்தார். பாய்க்குள்ள வம்சங்கள் அத்தனை பேரும் அப்படி அல்ல. இவர் ஒருவர் மாத்திரம்தான் ஸ்திரீனிடத்தில் பிறந்ததில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னே பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து. அதனால் பிறப்பை குறித்தோ அவருடைய வளர்ப்பை குறித்தோ அவர் செய்கிற ஊழியத்தை குறித்தோ நீங்கள் இந்த வேதத்தில் வாசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது. என்னடா செய்ய, எப்படி வாழ்க்கையை ஓட்ட அப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிடுவார். அப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் அவர் பார்க்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணும்போது, கண்டிப்பாக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெப வார்த்தை அந்த பிள்ளைகள் மேலே கண்டிப்பாக அவருடைய கண்கள் திறக்கப்படும். அப்பேற்பட்ட விசுவாசத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் காலையில் ஏதோ சம்பாத்தியம் பண்ணதுக்கு எங்கெங்கெல்லாமோ ஓடுவோம். ஆனால் கடைசியில் வியாதி வந்துடுச்சுன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போய் முறையிடுவோம். அவங்க நாங்கள் கடமையை மட்டும்தான் செய்வோம், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு அதில் செபிக்க நீங்கள் பழகணும். இந்த 2024ஆம் ஆண்டு நிறைவில் நம்ம இருக்கிறபடினால கர்த்தருக்குள்ளே நீங்கள் காலையில் எழுந்த உடனே செபிக்க நீங்கள் கற்றுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பக்கத்து வீட்டில் போகிறோம், பெரிய சண்டை ஓடும், வாரங்களி சண்டை, அப்படி இல்லைன்னா விவசாயம்லாம் பொலி சண்டை, வியாபாரம்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன செய்வனை வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. என்னென்ன செய்வன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, அதை போய் சொல்லி சண்டையை கூடுதலாக எடுத்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிற்கும் குறித்து தேவனை நோக்கி நீங்கள் செபிக்கிற பொழுது இந்த சண்டைகள் தேவையில்லை. சமாதானத்தோடு வாழ்கிறதுக்கு கர்த்தர் பிரிய உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், என்ன செய்திருக்கிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு என்ன சொன்னால், ஒரு ஸ்தலம், இன்னொரு ராஜ்யத்தை நான் வைக்க போகிறேன், அங்கே நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் அநேக பரிசுத்தவான்களை எடுக்கணும். பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. இவரை இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் சேர முடியும். உலக பிரகாரமாக நம்ம சம்பாதித்து இந்த இயேசுவை நம்ம விட்டு தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வாய்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? போன செய்தியில் தானியேலை சிங்கங்கள் கெவியில் போட்டாங்க. ஆனால் ஒரு ராஜா மனஸ்தாப்பட்டு தரியு ராஜா சொன்னார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார், ராஜாவே நீர் என்று வாழ்க அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா கர்த்தரை பின்பற்றிட்டாங்கன்னா வேறு எதுங்கேயும் சாய மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களா? இன்றைக்கி ராஜாக்கள் அப்படி இருக்கிறாங்களா? இருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் விசுவாசம் சிங்கத்தின் கெபியில் போட்டாலும் கர்த்தர் அவருடைய தூதனை விட்டு வாயை கட்டி விடுவார். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்துக்கு இருள் சூழ்ந்த வாழ்க்கை நிறையா இருக்கிறது, பிசாசின் கிரிகள் நிறையா இருக்கிறது. நீங்கள் செபிக்கிற பொழுது பிசாசின் வாயை எல்லாத்தையும் கட்டி தூர தள்ளிடுவார். பிரியமானவர்களே, உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, அதனால் சிங்கங்களின் கழிவில் போட்டாலும் அக்கினியிலே போட்டாலும் நீங்கள் செபிக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் அது ஊரம் தண்ணீர் ஆகிவிடும். பிரியமான அதெல்லாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது ஏசியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லும்போது தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் என் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். பிரியமார்கள், அதனால் நல் வார்த்தை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கி வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிரியமானங்களே,
செபித்து இந்த சத்தியத்தில் உள்ள வசனங்களை இன்றைக்கி நீங்கள் கை கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்கிறதிலே நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சமெல்லாம் மெய் ஒளியல்ல, சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சமெல்லாம் மெய் ஒளியல்ல, சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. உதட்டில் உறவு உள்ளத்தில் பகமை, உலகத்தின் இதுவே மனிதனின் நிலைமை. உதட்டில் உறவு உள்ளத்தில் பகமை, உலகத்தில் இதுவே மனிதன் நிலைமை. உண்மை அன்றோ அது இயேசுதான், உண்மை அன்றோ அது இயேசுதான், மற்றதெல்லாம் பெருமாயைதான். வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சமெல்லாம் ஒளியல்ல, சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. இந்த தலைப்பிலே ஒருத்தர் சத்தியத்தை நினைவிலே கொண்டு வருவோம். நல்வார்த்தையை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறபடியே இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை பார்க்கும் பொழுது புறஜாதிக்கு ஒளியாகவே என் சனமாக இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையாக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒளியாக வாழணும், ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும். உலக கவலைகள் உங்களை அமைக்கக்கூடாது. கேட்ட உள்ளங்களை பூரா நீர் பசுத்தப்படுங்க. தேசியோட மியூசிக் போடுற சாலமின் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற குடும்பங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஜாஷ்வா டிவி நடத்துகிற குடும்பங்களையும் சாலமனையும் ஆசீர்வதிங்க. இதோ உலகத்தில் செய்தியை கொடுக்கிற விட எதிர்ப்புகளை எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. ரத்தம் டிவி சேனலில் ஃபுல்லாக கேட்குற உள்ளங்களை அத்தனையும் நீர் பக்குவப்படுத்துங்க. தாழ்த்துமுடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.